பேராசை பிடித்த எலி. ஒரு எலிக்கு ரொம்ப பசியாம். அந்த பசியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காட்டுக்குள்ளே அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருந்துச்சாம். அப்போ பார்த்திங்கன்னா அதோட கண்ணுக்கு ஒரு கூடை தெரிஞ்சிச்சு. அந்த கூடை நிறைய பார்த்திங்கன்னா சோளம் இருந்துச்சு. உடனே அந்த கூடையை ஒரு ஓட்டை போட்டு அந்த கூடைக்குள்ளே போய் அந்த எலி வயிறு முட்டை சாப்பிட்ருச்சான். சாப்பிட்டுட்டு வெளியில் வரலான்னு பார்க்கும்போது அதனால் வெளியிலேயே வர முடியல. அந்த எலி பயந்து போய் அழ ஆரம்பிச்சிருச்சு. அந்த பக்கமாக வந்த முயல் எலிக்கிட்ட எதுக்கு அழுகிறேன்னு கேட்கும்போது நடந்த எல்லா விஷயத்தையும் நம்ம எலி முயல்கிட்ட வந்து சொல்லுது. மறுநாள் காலையில் வரலும் காத்துட்டு உன்னோட உடம்பு வந்து இளைச்சிரும், அதுக்கப்புறம் இந்த ஓட்ட வழியாக நீ வெளியில் வந்துடுவேன்னு சொல்லிட்டு முயல் கிளம்பி போயிடுச்சு. எலி அந்த கூடைக்குள்ளேயே தூங்கிடுச்சான். தூங்கி எழுந்திரிச்சு மறுநாள் பார்த்தா உடல் வந்து இளைச்சிருந்துச்சு. ஆனால் அந்த எலிக்கு மறுபடியும் பசிக்க ஆரம்பிக்கவும் அந்த கூடையில் உள்ள சோளத்தையெல்லாம் மறுபடியும் வயிறு முட்டை சாப்பிட்ருச்சான். அந்த ஓட்டை வழியாக வர முடியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்துச்சான். அப்போ பார்த்திங்கன்னா அந்த கூடைக்குள்ளே எலி இருக்கிறத அந்த வழியாக வந்த பூனை பார்த்துருச்சான். உடனே அந்த பூனை அந்த கூடையோட மூடியை திறந்து அந்த பூனை வந்து அந்த எலியை வந்து சாப்பிட்ருச்சு. எலியோட பேராசைனால் அந்த எலி பூனைக்கிட்ட மாட்டி இறந்து போச்சு. என்றைக்குமே பேராசை படக்கூடாது.